அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஹலோ, யார் பேசுறது? டேய், நான் தாண்டா கோச்சா பேசுகிறேன். கோச்சா? என்னது கோச்சாவா? ஆஹா, ஒரே வாரத்தில் நம்ம குரலையே மறந்துட்டானுங்களே ஐயா. டேய் நம்புடா, நான் தாண்டா கோச்சா பேசுகிறேன். ஆமாம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆஹா, அடிக்கிற மாதிரியே பேசுகிறான் ஐயா. டேய், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து பேசுகிறேன்டா. அங்கே என்ன வேலை உங்களுக்கு? என்னது வேலையா? டேய், பேஷண்ட்டா இங்கே அட்மிட் ஆகிருக்கேன்டா. என்னது பேஷண்ட்டாவா? ஆஹா, அதிர்ச்சியாகவே கேள்வி கேட்டு நம்மளை பயமுறுத்துறான் ஐயா. ஆமாண்டா, எல்லாரும் கிளம்பி நான் சொல்கிற ஆஸ்பத்திரிக்கு வாங்க. நாங்கள் எல்லாம் நல்லா தானே இருக்கோம் கோச்சா, நாங்கள் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரணும்? அறிவு கட்டவனே, என்ன பார்க்கறதுக்கு கிளம்பி வாங்கடா. நாங்களே எங்கள் கோச்சாவை தேடிட்டு இருக்கோம். டேய், என்ன கொஞ்சம் ஒத்து பாருடா. யோ, உத்து பார்க்க நீ என்ன நக்கீரரா? உடம்பு பூரா மாவு கட்டு போட்டு உத்து பார்க்க சொல்கிற? ஆ ஷி, அம்மா. யோ, எதுக்கே அடிச்ச? நான் தான்டா கோச்சா. கோச்சாவா? ஆமாண்டா. டேய், கோச்சா இங்கே இருக்காரா? இது என்ன கோலம் கோச்சா? பார்த்தா தெரியல, மாவு கோலம். யார் கோச்சா போட்டது? வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆயா வந்து போட்டுச்சு. போதுமா? கோச்சா, காமெடி பண்ணாதீங்க. ஏண்டா, இது என்ன காமெடி நேரமா? ஆ, காமெடி பண்ணுறதுக்கு உடம்பு பூரா மாவு கட்டு போட்டு மூச்சு கூட விட முடியாமல் இருக்கேன். என்கிட்ட வந்து காமெடியான்னு கேட்குறியா? ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களுக்கு யாருடா கட்டு போடுவா? டாக்டர் தான் போட்டிருக்காங்க. போதுமா? ஐயோ, அது இல்லை கோச்சா, இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்குனது யாரு? ஆஹா, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்களே ஐயா. சொல்லு கோச்சா, இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்குனது யாரு? டேய், இப்போதானே அவன் கேட்டான். பதில் சொல்கிறதுக்குள்ளாட்டி நீயும் அதே கேள்வியை கேட்குறியே. மாடியிலிருந்து வலிக்கு விழுந்துட்டேன். என்னது, மாடியில் இருந்தா? ஆஹா, சந்தேகப்படுறாங்களே ஐயா. வழக்கமாக பாத்ரூமில் தானே வலிக்கு விழுவாங்க கோச்சா. ஏண்டா, மாடியிலிருந்து வலிக்கு விழக்கூடாதா? விழுந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? ஒரு இடம் விடாமல் அடிபட்டிருக்கே கோச்சா. அப்படி ஒரு பொசிஷனில் விழுந்திருக்கண்டா. போதுமா? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கோச்சா. நான் மட்டும் நினச்சி பார்த்தேனா என்ன? ஆமாம், எத்தனாவது மாடியிலேருந்து விழுந்தீங்க கோச்சா? மொட்டை மாடியிலேருந்து விழுந்த. போதுமா? A few moments later. கோச்சா, உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏண்டா, நான் உன்னை பார்க்க சொன்னேனா? கண்ணை மூடிட்டு உக்காரு. கந்தங்கடை பிரியாணியோட நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எவ்வளோ ஆவலாக எதிர்பார்த்துருந்தோம் தெரியுமா கோச்சா? ஆனால் நீங்கள் என்னடானா ஆஸ்பத்திரியில் கந்தலாகி போய் கிடக்குறீங்களே கோச்சா. விட்ற, அதான் நடந்து போச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு அதையே பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டா, ஃபோன் பண்ண உடனே 4 பேரும் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி வந்திருக்கீங்களே, என்ன வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு? ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஹார்லிக்ஸு. டேய் டேய், போதும்டா. என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. முதல்ல அந்த ஹார்லிக்ஸை எடுத்து கலக்கி ஒரு ஆப்பிளை வெட்டி கொடுங்கடா. அவசரப்படாத கோச்சா, எல்லாம் வாங்கணும்னு நினச்சோம் கோச்சா. என்னது நினச்சிங்களா? அப்போ வாங்கலையா? அவசரத்தில் வந்துட்டோம் கோச்சா. அதானே. ஏடா, என் பேரை சொல்லி திங்கிறீங்க. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரக்கூடாதாடா? நீங்கள் எந்த கண்டிஷனில் இருக்கீங்கன்னு தெரியலையே கோச்சா. என்னது கண்டிஷனா? ஏண்டா, அந்த லெவலுக்கு போயிட்டீங்களா? அந்த லிங்கத்திட்ட மாட்டியிருந்தா கூட இப்படி அடிச்சிருக்க மாட்டான் போல இருக்குது. நீங்கள் தடிக்கு விழுந்து இவ்வளோ காயத்தோடு இருக்கீங்க. இப்போ எதுக்குடா லிங்கத்தை ஞாபகப்படுத்துகிற? டேய், என் பேர் ரீச் ஆன அளவுக்கு நான் ரீச் ஆகலடா. என்ன கோச்சா, பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. என் டைலாக்கை எனக்கே பேசி காட்டுறியா? பெரிய டாக்டர் வராரு, பேஷண்ட்டை தவிர யாரும் இருக்கக்கூடாது, வெளியில் போங்க. அட இது என்ன, 4 பேர் வந்திருக்கிறாங்க. அட இவங்களையெல்லாம் பார்த்தா கலண்டது, முறிஞ்சது, பெண்டானது, ஒடிஞ்சது மாதிரியெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசுங்க. டேய், வாயை வச்சுட்டு சும்மா இருறா. ஏன் கோச்சா? அவள் புருஷன் லிங்கத்துக்கிட்ட அடியால் வேலை பார்க்குறான்டா. அப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே கோச்சா. எக்ஸ்ட்ரா ஒரு ரொட்டி தரலன்னு சொல்லி கோபத்தில் நான் தான் கோச்சான்னு சொன்னேன். அப்புறம் விஷயம் தெரிஞ்சதும் அப்படியே அதை வாபஸ் வாங்கிட்டேன். ஆமாம். என்ன கோச்சா,
ஒரு ரொட்டிக்கு போய் உண்மையை சொல்லியிருக்கீங்க? டேய், என் சூழ்நிலையில் இருந்து பார்த்தா தான்டா தெரியும் உனக்கு. ஆமாம், எதுக்குடா ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை கொச்சா, இனிமே சம்பவம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் போல இருக்கே. ஏண்டா, நான் உடம்பை பற்றி கவலைப்பட்டா நீங்கள் சம்பவத்தை பற்றி கவலைப்படுறீங்களா? ஆ? அதான் சம்பவம் தானாக நடந்து இன்னைக்கு பெட்டில் கிடக்குறேனடா. போதாதா? மரியாதையா 4 பேர் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க. இல்லை இதே ஆஸ்பத்திரியில் 4 சம்பவம் நடக்கும். ஆமாம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.